வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம். பாஜகவை நாங்கள் கண்டிப்பாக தோற்கடிப்போம், பாஜகவுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. அது தொடர்பாக பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள், மாநில கட்சி தலைவர்கள் அனைவரும் பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் சேர்ந்து நிறைய கூட்டங்களும் நடத்தப்பட்டது. முதல் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா பீகார் மாநிலம் பாட்னாவில் நடந்தது. அதற்கு பிறகு பெங்களூரில் நடந்த கூட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்தியா கூட்டணி I.N.D.I.A அப்படின்னு கூட்டணிக்கு பேர் வச்சாங்க. கூட்டணிக்கு பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவராக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட பஞ்சாப் முதல்வர் ஆம் ஆத்மி அவருங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நாங்களும் கூட்டணியில் இருக்கோம், பஞ்சாபில் சீட்டு கேட்காதீங்க, நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி 2 மாநிலங்களில் வலுவான நிலையில் இருக்குது, 2 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க. டெல்லியில் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ மேற்கு வங்கம், பஞ்சாப், டெல்லி இந்த 3 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட கிட்டத்தட்ட 62 MP சீட் இருக்குது. இந்த 62 MP சீட்டில் ஆம் ஆத்மி தயவுலையும் திரிணாமுல் காங்கிரஸ் தயவுலையும் ஒரு கணிசமான தொகுதிகளை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் பிளான் போட்டு வச்சுருந்தது. என்ன ஆச்சுன்னா அந்த திட்டம் பனால் ஆயிடுச்சு. இந்த அதிர்ச்சி போதாது அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏற்கனவே லல்லு பிரசாத் யாதவ் அந்த கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தான் அவர் ஆட்சியில் இருக்கார். பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு தரப்பு, லல்லு ஒரு தரப்பு, நிதிஷ்குமார் ஒரு தரப்பு, இவங்க 3 கட்சிகளும் இருக்காங்க. இதில் பாஜகவுக்கு தான் அதிகமான MLA சீட் இருக்குது. அதற்கு அடுத்த இடத்துல லல்லு பிரசாத் யாதவ் அவங்க கட்சியுடைய அந்த RJDன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியுடைய MLAக்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு தான் நிதிஷ்குமார் ஒரு 45 MLAவில் இருக்கார். ஆனால் இந்த 45 MLAவை வச்சுக்கிட்டே அவர் முதல்வராகவே இருக்காருன்னா பார்த்துக்குங்க, அதுவும் 4 வருஷமாக இருக்கார். ஆரம்பத்தில் பாஜகவோட கூட்டணியில் இருந்து அவங்க தயவில் ஆட்சி நடத்திட்டு இருந்தார். அதற்கு பிறகு அப்படியே லல்லு பிரசாத் யாதவ் பக்கம், அந்த கட்சி பக்கம் தாவி அவங்களுடைய தயவில் முதல்வராக இருந்துட்டு இருந்தார். அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டி கூட்டணி அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு நிதிஷ்குமார் ரொம்பவே பாடுபட்டார். அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும்போது பிரதமர் வேட்பாளராக நம்மளை அறிவிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவித்த 2 தேர்தல்களில் அவங்க தோற்று போயிட்டாங்க. இப்போது காங்கிரஸ் அந்தளவுக்கு பலமாகவும் இல்லை. அப்படிங்கிறபோது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் நினச்சி என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த இண்டி கூட்டணி அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைப்பு பண்ணார். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இண்டி கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்பை காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கு கொடுத்துட்டாங்க. மம்தா பானர்ஜி உள்ளிட்ட சில தலைவர்கள்லாம் என்னென்னா, அவர் தான் பிரதமர் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் ஏன்னா அவங்க ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அவங்க ஏற்றுக்கல. இதனால் நிதிஷ்குமாருக்கும் ஒரு திருசங்கு சொர்க்க நிலை. என்ன பண்ணுறது, இங்கே இதை நம்பி அங்கே போகிறதா இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆட்சி பண்ணுற பீகார் மாநிலத்தில் லாலு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவர் அடுத்த முதலமைச்சர் பதவிக்கு ரெடியாக இருக்கார். இப்போவே அவர் துணை முதலமைச்சராக இருக்கார். அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா முதல்வர் பதவியை நம்மளுக்கு கேட்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டமாக இருந்தது. அவர் ஏற்கனவே என்ன நினச்சாருன்னா, நிதிஷ்குமார் வேறு பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுறாரு, ஒருவேளை அவங்க பிரதமர் பதவி வேட்பாளராக இவரை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இவர் அங்கே போயிடுவார், அண்ணன் எப்படா போவார், திண்ணை எப்படா காலியாகும்னு அவர் காத்துட்டு இருந்தார். இப்போ இவர் பிரதமர் வேட்பாளரும் இல்லைன்னு ஆனதுனால இவர் இங்கே டேரா போட்டார். ஸோ அதனால் அவர் என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா, தேர்தல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இவ்வளோ வருஷமாக நீங்கள் இருந்துட்டீங்க, அடுத்த வருஷம் தேர்தல் வருது, அதனால் கடைசி ஒரு வருஷம் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு முதல்வர் ஆகிடலான்னு பிளான் பண்ணார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நிதிஷ்குமார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆஹா முதலுக்கே மோசமாகிடுதே, நம்மளுக்கு வேறு 75 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுக்கு மேலே நம்ம முதல்வர் பதவி இல்லைன்னா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய ஜாகையை பாஜக பக்கம் திருப்பிட்டார்.
ஒரே தவ்வுடா தவ்வு அப்படிங்கிற மாதிரி வந்து வட மாநிலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு பேரே வந்து பல்டி ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பல்ட்டி அடிச்சுட்டே இருப்பார். இந்த பக்கம் மாற்றி அங்கே, அந்த பக்கம் மாற்றி இங்கே அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, அவர் வந்து நம்பிக்கையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னாச்சு, காலையில் வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு சாயந்தரமாக வந்து பாஜக ஆதரவோட முதல்வர் ஆகிட்டார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இண்டி கூட்டணியில் பீகார் மாநிலமும் அவுட்டு அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இதில் அடுத்த விக்கெட் யார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவும் பாஜக கூட்டணிக்கு வந்துடுவார், என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி இரண்டாக உடஞ்சி கிடக்கு, அவராலே எதுவும் பண்ண முடியல. சின்னம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் அவங்களுக்கு தான் இருக்குது. அவருடைய அரசியல் எதிர்காலமும் வந்து நிச்சயமற்றதாக இருக்கிறதுனால நம்மளும் அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவரும் வந்துட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாற்றமும் நடந்தது அப்படின்னா மகாராஷ்டிராவும் அவுட்டு. ஸோ இந்த காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநில கட்சிகள் தோல் மேலைகள்லாம் ஏறி அப்படியே நேராக போய் டெல்லியில் உட்காந்து நம்ம அப்படியே ராஜாங்கம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இந்த மாநில கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா உஷாராயிட்டாங்க. நீ இந்த மாதிரி பிளான் பண்ணுறியா, உன்னை எதுக்கு நான் வளர்த்த ஓடணும், உனக்கு எதுக்கு நான் வந்து காசு கொடுக்கணும், உனக்கு எதுக்கு நான் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ணி நாங்கள் இங்கே ஜெயிச்சுட்டு வரோம், மற்றபடி நீ ஜெயிச்சுட்டு வந்தேன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தி கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி கலகலத்து போயிட்டதுனால பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் பார்வையாளர்கள் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்னும் நிறைய ஆட்டம் பாக்கி இருக்குது. பிக்சர் அபி பாக்கி ஹே.